ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 67. சரண்யா காலையில் தன் பொட்டிக்கிற்கு சென்றாள். பொட்டிக்கில் அதிக வேலை இல்லாததால் இருந்த வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு புது டிசைன் ஏதாவது முயற்சி செய்வோம் என்று செய்தாள். ஆனால் அவளுக்கு எந்த ஒரு புது ஐடியாவும் வரவில்லை. பொட்டிக்கில இருக்க அவளுக்கு சலிப்பாக இருப்பதை உணர்ந்தவள் மனதில், சக்தி ஃப்ரீயா இருந்தா ரேணுகா சக்தி மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறது சொல்லி சக்தி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே என்று நினைத்தவள் கிளம்பி சக்தி ஆபீஸுக்கு சென்றாள். ஆபீஸ் செல்லவும் திவ்யா, மீரா என அங்கு இருப்பவர்களை சந்தித்து பேசிவிட்டு சக்தி கேபினுக்கு சென்று கதவை தட்டினாள். கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் சக்தி உள்ள வாங்க என்று அழைத்தான். அவன் கேபினுக்குள் சென்றாள். லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்த சக்தி சரண்யாவை பார்க்கவும் புன்னகைத்துக் கொண்டே, வாங்க சரண்யா, என்ன இந்த பக்கம் என்றான். இல்ல சக்தி, பொட்டிக்ல எதுவும் ரொம்ப ஒர்க் இல்ல, அதான் போரிங்கா இருக்குன்னு இங்க வந்த. பிஸியா இருக்கீங்களா சக்தி என்று கேட்டாள். தான் பார்த்து கொண்டிருந்த லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு, முதல்ல உக்காருங்க என்றான். அவன் எதிரே இருக்கும் சேரில் அமர்ந்தாள். டீ, காஃபி, ஜூஸ் என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டான். இல்ல சக்தி, எதுவும் வேணாம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன் என்றாள் சரண்யா. அவள் அப்படி சொல்லவும் சக்தி புரிந்து கொண்டான். இரவு முழுவதும் சரண்யா தன்னிடம் ரேணுகாவை பற்றி பேசியதை நினைத்து முதலிலே டென்ஷனாக இருந்தவன் இப்போதும் அதையே சரண்யா பேசுவதை விரும்பாமல், நீங்க என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், அத பத்தி பேச வேணாம் சரண்யா என்றான் சலிப்பாக. எதை பத்தி என்று தெரியாதது போலவே கேட்டாள் சரண்யா. அதான் உங்க ஃப்ரெண்ட் ரேணுகாவை பத்தி என்றான் சக்தி. அதான் ஏன் பேச வேணான்னு சொல்றீங்க என்று கேட்டாள் சரண்யா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சரண்யா என்றவன் விருட்டென்று தன் சீட்டில் இருந்து எழுந்து அந்த அறையை விட்டு செல்வதற்கு கதவு பக்கத்தில் சென்றான். சரண்யா எழுந்து, சக்தி ஒரு நிமிஷம் என்று கூறினாள். சக்தி கதவை திறக்க கதவு பிடியில் கை வைத்தவன் அப்படியே நின்றான். இந்த அறையில இருந்து போக வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். ஏன்னா நீங்க என்னைய உங்க ஃப்ரெண்டா நினைக்கிறீங்க. எனக்கு உங்க லைஃப்ல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க உரிமை இருக்குன்னு நினைச்சுதான் கேட்க வந்தேன். ஆனா நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கவும் கோபமாக இங்க இருந்து போறீங்க. இதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை நீங்க ஃப்ரெண்டா நினைக்கலன்னு. சோ இனி நான் உங்க பர்சனல் எதுலையுமே தலையிட மாட்டேன். எனக்கு உங்க கேபின்ல எந்த ஒர்க்கும் இல்லை, நான் கிளம்புறேன், பாய் என்று தன் இருக்கையிலிருந்து எழுந்தவள் சொல்லிக்கொண்டே கதவு பக்கத்தில் வந்தாள். சக்தி கதவின் பிடியிலிருந்து கையை எடுக்கவில்லை. சக்தி, நான் போகணும், கதவை விடுங்க என்றாள். சரண்யா, ஏன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க என்று கேட்டான். எனக்கு இப்படி யார் கூடவும் பழக்கம் இல்லை சக்தி. நான் ஒரு அக்கறையில கேட்கும் போது நீ யாரு என்னைய கேக்குறதுன்னு எழுந்திருச்சு போறீங்க. இல்ல சக்தி, எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது. இனி நீங்க வேற, நான் வேற என்றதும் கதவு பிடியிலிருந்து கையை எடுத்தான் சக்தி. அவள் கதவை திறக்க எத்தனித்த நேரம், உங்களுக்கு என்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும் என்று எங்கோ பார்த்து கேட்டான் சக்தி. லேசாக புன்னகைத்த சரண்யா, ஏன் ரேணுகாவை பிடிக்கலன்னு சொல்றீங்க என்று கேட்டாள். ரேணுகாவை மட்டும் இல்ல, எனக்கு எந்த பெண்ணையுமே பிடிக்காது என்றான். ஏன் சக்தி என்று கேட்டாள். சக்தி தன் தலைமுடியை அழுத்தி கோதிவிட்டு மூச்சை வேகமாக இழுத்து விட்டான். ஆனால் பதில் ஏதும் சொல்லவில்லை. இன்னும் அவன் அருகில் சென்று, ஏன்னு சொல்லுங்க சக்தி என்றாள். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் இருக்க தனது தலையை இடவலமாக அசைத்தவள் அந்த அறையிலிருந்து செல்வதற்கு திரும்பினாள். வேகமாக அவள் தோலை தன் பக்கம் திருப்பிய சக்தி அவள் இரு தோள்களிலும் தன் இரு கையை வைத்து, ஐ லவ் யூ, ரியலி ஐ லவ் யூ சரண்யா என்று கத்தினான். சரண்யா விழி விரிந்து அவனை பார்த்தவள் அவன் பிடியிலிருந்து விலக முயற்சித்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. சக்தி விடுங்க, எனக்கு வலிக்குது என்றாள். அவள் தோளில் இருந்து கையை எடுத்தவன் அவளை பார்த்து கொண்டே, எனக்கும் தான் சரண்யா வலிக்குது, இங்க வலிக்குது என்று தன் நெஞ்சில் தட்டி காட்டியவன் ஒரு அடியாக சரண்யா முன் எடுத்து வைத்தான். அவன் முன்னால் வர சரண்யா பின்னோக்கி நடந்தாள். நான் உயிரா காதலிக்கிற பொண்ணே என்னைய வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லும் போது வலிக்குது சரண்யா என்றான். பின்னோக்கி சென்றவள் சுவர் தட்ட அதற்கு மேல் பின்னால் நடக்க இடமில்லை என்று உணர்ந்து பயந்து போய் தன் கண்களை இறுக்கி மூடினாள். சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்தாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.
சரண்யா கண்களை திறந்து சக்தியை பயந்து பார்க்கவும் சக்தி வேகமாக திரும்பி தன் கேபினில் இருக்கும் டேபிள் பக்கத்தில் வந்து நின்றவன் கொஞ்சம் மூச்சு வாங்க சரண்யாவை திரும்பி பார்த்தான். சரண்யா பயத்தில் மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள். சக்தியிடம் இப்படி ஒரு நடவடிக்கையை அவள் எப்போதும் பார்த்ததில்லை. இங்கிருந்து போயிடுங்க சரண்யா, போயிடுங்க போயிடுங்க என்று ஒரு பொருளாக தள்ளிவிட்டு கொண்டே கத்தினான். சரண்யாவிற்கு தன்னை சுற்று என்ன நடக்கிறது என்று யோசிக்க முடியவில்லை. வேகமாக அவன் அறையிலிருந்து வெளியே ஓடினாள். அவள் ஓடவும் தரையில் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தான். வெகு நேரமானது. அவனுக்கு உணர்ச்சி வசப்பட்டு தான் என்ன செய்தோம் என்று உணர்வதற்கே. தன் வீட்டுக்கு வந்த சரண்யா தன் அறைக்குள் சென்று கதவை மூடிவிட்டு கட்டிலில் விழுந்தவள் தன்னை சக்தி கஷ்டப்படுத்தி விட்டான் என்றா, இல்லை சக்தியை தான் கஷ்டப்படுத்தி விட்டோம் என்றா, ஏன் அழுகிறோம் என்றே தெரியாமல் உடைந்து அழுதாள். அந்த இடத்தில் அப்படியே சக்தி உட்கார்ந்திருக்க தீபக் அவன் கேபினுக்கு வந்தார். சக்தி கேபினில் இருக்கும் அனைத்து பொருட்களும் கீழே சிதறி கிடக்க சக்தி தரையில் அமர்ந்து இமை அசைகாமல் எதிரே சரண்யா சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தான். தீபக் அவன் அருகில் அமர்ந்து, சக்தி என்று லேசாக தோலை தொட்டதுதான் தூரம். அவரை அப்படியே அணைத்து அழுதான். தீபக்கிற்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் இப்போது சக்தியிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்து அவனை ஆறுதலாக முதுகில் தட்டினார். அன்று இரவில் சக்தி அறைக்கு வந்த தீபக் சோஃபாவில் தலை சாய்த்து உட்கார்ந்திருக்கும் சக்தி பக்கத்தில் அமர்ந்தார். என்ன சக்தி, என்னாச்சு என்று கேட்டார். சக்தி ஆபீஸில் நடந்ததை கூறினான். அமைதியாக அவன் சொன்னதை கேட்டவர், இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற, நீ உண்மையதானே சொன்ன என்றார். உண்மையதான் சொன்னேன், ஆனா அத நான் சரண்யா கிட்ட எப்பவும் சொல்லவே கூடாதுன்னு நினைச்ச உண்மை என்றான் சற்று சோகமாக. அவன் முகத்தை பார்த்த தீபக், இதுக்குதான் சொன்ன நீ வெளிநாடு போயிருன்னு. நீ வெளிநாடு போயிருந்தா இந்நேரம் ஓரளவு சரண்யாவை மறந்திருப்ப என்றார். நான் சரண்யாவை மறக்கணும்னு நினைக்கவே இல்ல மாம்ஸ் என்றான். இப்படியே எத்தனை நாளைக்கு என்று நினைத்தவர் எதுவும் சொல்லாமல் அவன் அறையிலிருந்து வெளியே சென்றார். 2 வாரம் ஓடின. ரேணுகாவும் தன் ஊருக்கு சென்று விட்டாள். சரண்யா சக்திக்கு போன் செய்யவே இல்லை. அவனுக்கும் சரண்யாவிற்கு போன் செய்து பேசும் தைரியம் இல்லை. 2 வாரம் வீட்டிலே இருந்தான். அன்று எல்லா கம்பெனிகளும் கலந்து கொள்ளும் ஒரு பொதுவான மீட்டிங் இருப்பதாகவும் அதில் சக்தி இல்லை வசுந்தரா இருவருள் ஒருவர் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தீபக் சக்தியிடம் கூறினார். அந்த மீட்டிங்கை ஒரு ரெஸ்டாரண்டில் ஏற்பாடு செய்தார்கள். அந்த மீட்டிங்கை அட்டன் செய்வதற்கு சக்தி அந்த ரெஸ்டாரண்டிற்கு சென்றான். மீட்டிங்கை முடித்துவிட்டு அனைவரும் கிளம்பினார்கள். சிறிது நேரம் அங்கு அமர்ந்து கண்களை மூடி ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தவன் பின்பு சிறிது நேரம் கழித்து எழுந்து நடந்து கொண்டிருக்கும் போது சக்தி என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். அர்ஜுன் ஒரு சேரில் அமர்ந்திருந்தான். சக்தி திரும்பவும் அர்ஜுன் எழுந்து சக்திக்கு கை கொடுத்து கொண்டே, என்ன சக்தி இந்த பக்கம் என்று கேட்டான். இல்ல, ஒரு சின்ன மீட்டிங் அதான் என்றான். வாங்க சக்தி, வந்து உட்காருங்க என்றான். இல்ல பரவாயில்ல என்றதும் தன் அருகில் அமர்ந்திருக்கும் பெண்ணிடம் சக்தியை காட்டி, இது சக்தி, வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி என்றான். அவள் ஹாய் என்றாள். பின்பு சக்தியிடம், இது அனிதா, என்னோட லவர் என்றான். சக்திக்கு ஒரு நொடி அதிர்ச்சியில் இதயம் நின்று துடித்தது. அந்த பெண்ணையும் அர்ஜுனையும் அதிர்ச்சியாகவே மாறி மாறி பார்த்தான். பின்பு அர்ஜுன் சக்தியிடம், சக்தி, நான் இன்னும் இந்த விஷயத்த சரண்யா கிட்ட கூட சொல்லல, நீங்க இத சரண்யா கிட்ட சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன் என்றான். ஆனால் சக்தி அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் இல்லை. இது சரண்யாவிற்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டிருந்தது. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.